என்னைக்குமே we shouldn't criticize an human's attitude. It was his attitude because அவர் வந்த களம் அப்படி. ஊடகங்கள் மட்டும் விஜயகாந்தை ப்ரோ பண்ணாம அவரை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் விஜயகாந்த். He had struggled a lot. அது யாரும் மறுக்க முடியாது, எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் மறுக்க மாட்டார். ஏர்போர்ட்ல வம்புழுக்கிறது அக்ரெசிவான ஒரு ஆளாட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டார். இன்னும் சொல்ல போனால் இன்று ஊடகங்கள் தரம் கெட்டு இருப்பதற்கான காரணம் அன்று நடந்த செயலிலிருந்து. ரஜினிகாந்தனுடைய வளர்ச்சியையும் கமலஹாசனுடைய வளர்ச்சியையும் நம்ம நேருக்கு நேர் பார்த்த மனிதர்கள், நிகழ்காலத்தில் நம்ம பார்த்த மனிதர்கள் தான். இவங்க இருவருடைய வளர்ச்சியை பாருங்க. கருப்பா ஒருத்தர் வரார், ரஜினியை விடவும் கருப்பு, ஒரு கிராமத்திலிருந்து சினிமா தான் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவருக்கு எண்ணற்ற நெருக்கடிகள் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், இவன் அட்டைப்பூச்சி கலர்ல இருக்கான். நிர்வாக திறன் இருக்குல்ல. இன்னைக்கு விஷால்லாம் சொல்றாரு, நான் வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, அது இதெல்லாம் நிறைய பேர் அடிச்சுடுவாங்க. பட் சொல்லாம செஞ்ச ஒரு மனுஷன் விஜயகாந்த். நைட்டு ஷூட் நடக்கும்போது அப்படியே அங்கேயே படுத்து தூங்கிட்டு வரான். அவருக்கு ஸ்பெஷல் ரூம்லாம் இல்லை. தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்தை பற்றி நடிச்சிடலாம், ஆனா அதற்காகவே வாழ முடியாது. லக்ஷ்மண் ஸ்ருதி சிக்னல்ல டிராஃபிக், அங்க இருந்து வடபழனியில இருந்து கொஞ்சம் தூரம் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த எம்எம்டிஏக்கு முன்னாடி தான் போயிருக்குது. மக்கள் கூட்டம் அலமோதுது. அந்த இடத்தாண்டெல்லாம் ஒரு கட்சிக்காரன் கிடையாது, கட்சிக்காரன் முன்னாடி போயிட்டு இருக்கான். மக்கள் அலை மோதிக்கிட்டு வரான். சின்ன பையனும் ஒரு கிளவியும் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க, உட்காந்துட்டு முக்காடு போட்டு அழுதுட்டு இருக்காங்க. விஜயகாந்த் என்கின்ற ஒரு தனி நபரினுடைய சிந்தனையிலிருந்து அவர் ஒருவருக்காக கூடிய கூட்டம் திமுக என்கின்ற கட்சியை எதிர்கட்சி பதவியிலிருந்து விரட்டி ஓரம் கட்டியது. இங்க அதெல்லாம் சாதாரண விஷயம்லாம் கிடையாது. திமுக அல்லாத ஒரு புதிய அரசியல் கட்சியை உருவாக்கியவர் விஜயகாந்த். தலைகுனிவு திமுகவிற்கு. ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் வயத்தமிழின் எடிட்டருமான திரு லெனின் துரைராஜ் அவர்கள். சமீபத்தில் கொரோனா தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் இன்று காலை உயிரிழந்திருப்பதாக வெளிவந்த செய்தி. தமிழ்நாடு முழுவதும் தேமுதிக தொண்டர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் அரசியல் கட்சி தலைவர்களும் மற்றும் அவர்களுடைய ரசிகர்கள் அனைவரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் மற்றும் சினிமாவில் எந்த அளவிற்கு உயர்ந்து வந்தார் என்பது குறித்தான பல்வேறு கேள்விகளோடு இன்று நாம் இணைந்திருக்கிறோம். இது தொடர்பாக லெனின் துரைராஜ் அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் வந்த குறுகிய காலகட்டங்கள்லேயே பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து வேகமாக வளர்ச்சி அடைந்த ஒரு தலைவர். அதே நேரத்தில் அவருடைய அந்த வீழ்ச்சியும், அதாவது அரசியலில் அவர் வீழ்ச்சி அடைந்ததும் அதே வேகத்தில் தான் அமைஞ்சது, பார்க்க முடிஞ்சது. அவருடைய மறைவு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் பேரதிர்ச்சிக்குள்ளாகி அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறாங்க. அவருடைய தொண்டர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய பல்வேறு விஷயங்கள் நம் பேசியிருக்கிறோம். கடந்த காலங்களில் பல்வேறு அரசியல் நோக்கர்கள் பேசும் பொழுது, அவர் பற்றியான விஷயங்கள் பேசும்பொழுது முதலாக சொல்லக்கூடிய விஷயம், அவர் யார் அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி சாப்பாடு, வயிறார சாப்பாடு போடுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முதற்கட்டமாக பதிவு செய்கிறாங்க. அவர் நிறைய பேருடைய பசியை ஆற்றியிருக்கிறார். அதையும் தாண்டி மக்களுடைய மனதில் ஒரு இயல்பாகவே மக்களுடைய மனசில் இடம் பிடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியுது. உங்களுடைய பார்வையில் விஜயகாந்த் பற்றி? விஜயகாந்தனுடைய குடும்பத்திற்கும் தேமுதிகவினுடைய அந்த தொண்டர்களுக்கும் எனது சார்பில் இரங்கலை பதிவு செய்ய விரும்புகிறேன். விஜயகாந்த் ஒன்றும் சாதாரண மனிதர் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம திரையுலகத்தில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர்கள் வெகு சுலபமாக திரைத்துறைக்கு வந்துட்டாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் ஹீரோவா ஆகுவாரா அப்படின்றதுலாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். அதெல்லாம் இன்னைக்கு எல்லாருமே வந்துடலாம். நார்மலாக கருப்பாக இருக்கிறவங்கலாம் இன்னைக்கு அது ஒரு மாதிரியான பார்வை இருக்குது, இப்பெல்லாம் வந்துடலாம். அன்னைக்கு இருந்த காலகட்டம் அப்படி கிடையாது.
விஜயகாந்த் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவரும் கிடையாது. அவர் நல்ல வசதி வாய்ப்போடு இருந்த ஒரு மனிதர். இந்த பண்ணையார் குடும்பம்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இருந்த ஒரு நபர் தான். நல்லா இளவட்டம் வயசுல சுட்டித்தனமா வெளியில சுத்திக்கிட்டு வந்துக்கிட்டு சேட்டைகள் செய்துக்கிட்டு அந்த வாலிப பருவத்திற்கான எல்லா சேட்டைகளையுமே அவர் செஞ்ச ஒரு மனுஷன்தான். ரொம்ப சேட்டை செய்யறாப்புல, இவன் ரொம்ப சேட்டை செஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டு அவங்க ஐயா பார்த்துட்டு, அவங்க ஐயானா அவங்க அப்பா, அவங்க ஐயா பார்த்துட்டு இவனுக்கு ஏதாச்சும் ஒரு பொறுப்பை கொடுப்போம், அப்போதான் இவன் ஒழுங்கா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு பண்ணையை வந்து கொடுக்குறாரு. அந்த அரிசி பண்ணை இருக்கும் இல்லையா, மில்லு அதை வந்து கொடுக்குறாரு. நீங்க அங்கேயும் அவர் சாதாரண ஒரு நபராக தான் இருந்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் வந்து அந்த கம்யூனிச சித்தாந்த எளிமையாக, கம்யூனிசம் எளிமையாகத்தான் இருக்கும், அந்த எளிமையோடு வாழக்கூடிய ஒரு நபர். நம்ம எல்லாரும் பேசுறோம் கம்யூனிசம், கம்யூனிஸ்டுகள் அது இதுன்ட்டு பேசுறோம். வாழ்க்கையில இயல்பு வாழ்க்கையில அப்படி இருக்குமா அப்படின்ட்டு பார்த்தா அப்படி சொல்லலாம் முடியாது. நம்ம நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் அப்படி வாழ்ந்த ஒரு மனிதர் அப்படின்னா அது விஜயகாந்த்னு சொன்னா அது மிகையாகாது. அந்த மில்லுல எல்லாரும் வந்து வேலை செய்யும் போது அவரும் அந்த இடத்துல போயிட்டு வேலை செய்வார். அங்க ஒரு பெரிய தொட்டி இருக்குமா, அவரோட பணியாற்றிய நபர்கள், அவருடைய பண்ணையில வேலை செஞ்ச நபர்கள் ஒரு சில பேரை நான் சந்திச்சிருக்கிறேன், சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த ஒரு பெரிய தொட்டி இருக்குமாங்க, அந்த தொட்டில தான் அந்த அரிசியை போட்டு கழுவி எடுத்து கொண்டாந்து புடம் போட்டு அதை வந்து மாத்துவாங்களாம். அதை இவரே இறங்கி தானா இறங்கி கிளீன் பண்ணுவாராம். எல்லாரும் சொல்லுவாங்களாம், நீங்க உட்காருங்க ஐயா, ஏன் நீங்க தம்பி நீங்க எதுக்கு சிரமப்படுறீங்க? அதெல்லாம் இல்லை, என்ன நீங்களும் வேலை செய்தீங்க நானும் வேலை செய்தேன், எங்க அப்பாவுடையது தானே இது, எந்தா இருந்தாலும் வேலை செய்யணும்ல, வேலை செஞ்சாதானே சோறு அப்படின்ட்டு இறங்கி அந்த தொட்டியை வந்து கிளீன் பண்ணுவாராம். அதே போல அந்த தொழிலாளர்களோடு தான் உணவு அருந்துவார். நீங்க எங்க பார்த்தாலுமே சரி, நீங்க அவரு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் சரி, அவருடைய வீடுகள்லயும் சரி, அவரு மறைவதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் அப்படியே தான், எப்படி இருந்தாரோ அப்படியே தான் அவர் வந்து இதானார். அந்த தொழிலாளர்களோடு மதியம் நிச்சயமாக உணவு அருந்துவார். அவங்க என்ன சாப்பாடு வச்சிருக்காங்களோ அதே போல சாப்பாடு. நம்ம இந்த படத்திலலாம் பார்ப்போம், இந்த பண்ணையார் வருவாரு, யார் பிரபுன்னு நினைக்கிறேன், பண்ணையார் வருவார், வந்து என்ன பண்ணுவாரு, தொழிலாளர்களுடைய அந்த விவசாயம் பார்க்க அறுவடை செய்யக்கூடிய அந்த பெண்களுடைய சட்டியை எடுத்து திருடி திம்பார். இவர் நிஜ வாழ்க்கையில் அப்படி இருந்திருக்கிறார். ரொம்ப பிரில்லியண்டான ஒரு மனிதர், மிகவும் பிரேவான ஒரு மனிதர். நீங்க சினிமா இண்டஸ்ட்ரி, தமிழ்நாடுனுடைய சினிமா இண்டஸ்ட்ரி லட்சக்கணக்கில் கடன்பட்டு இருந்துச்சு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு நடிகர்களுடைய வீட்டில் இருந்து அவங்கள வர வச்சு பிடிவாதம் பிடிச்சு வர வச்சு நீ நிகழ்ச்சிக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி நிகழ்ச்சியை நடத்துறாரு மலேசியால எல்லாரையும் ஒரே ஃபிளைட்ல கூட்டிட்டு. ஆமா, அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நடிகர் சங்க தலைவரா. ஆமா, நடிகர் சங்க தலைவரா இருக்கும்போது அது மிக பெருசு. நீங்க நான் சொல்றேன், ரஜினி எங்க இருந்து வந்தார், ஒரு கண்டக்டரா இருந்து அப்படி இருந்து வந்தவர். கமலஹாசன் அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் தெரியும், அவருக்குலாம் இயல்பாவே கிடைச்சிருச்சு, குழந்தை நட்சத்திரத்திலிருந்து நடித்து கொண்டு வரல. ரஜினிகாந்தனுடைய வளர்ச்சியையும் கமலஹாசனுடைய வளர்ச்சியும் நம்ம நேருக்கு நேர் பார்த்த மனிதர்கள், நிகழ்காலத்தில் நம்ம பார்த்த மனிதர்கள் தான். நீங்களும் பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டு இருந்திருப்பீங்க. இவங்க இருவருடைய வளர்ச்சியை பாருங்க. கருப்பா ஒருத்தர் வர்றார், ரஜினி தான், ரஜினியை விடவும் கருப்பு. ஒரு கிராமத்திலிருந்து அந்த ஒரு பண்ணையார் ஃபேமிலியில இருந்து சினிமா தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு வரும்போது அவருக்கு எண்ணற்ற நெருக்கடிகள் இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்களேன், இவன் அட்டைப்பூச்சி கலர்ல இருக்கான், இவெல்லாம் எப்படி நடிப்பான், அவர் பார்க்கவே கண்ணெல்லாம் அப்படியே செவந்திருக்கும், எப்படி இவெல்லாம் நடிப்பான்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து இருந்திருக்கும் இல்லையா? அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஹீரோவாக எல்லா மக்களுடைய மனதிலும் கவரக்கூடிய அளவுக்கு அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. நீங்க பாருங்க, குறிப்பாக ஒர்க்கிங் கிளாஸ் மத்தியில் அவருக்கான செல்வாக்குன்றது அளப்பெரியது. இன்னொன்னு என்னன்னா, நிர்வாக திறன் இருக்குல்ல. இன்னைக்கு விஷால்லாம் சொல்றாரு, நான் வந்து வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, அது இதெல்லாம் நிறைய பேர் அடிச்சுடுவாங்க. பட் சொல்லாம செஞ்ச ஒரு மனுஷன் விஜயகாந்த். நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாராங்க. அவர் சொல்லுவாரு, நான் நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாராம். தான் ஒரு ப்ரொடக்ஷன் தொடங்குறார். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில ஷூட்டிங் போகும், இவருக்கு நிறைய படம் இல்லையா,
நிறைய கால் ஷீட்ஸு. நைட்டு ஷூட் நடக்கும்போது அப்படியே அங்கேயே படுத்து தூங்கிட்டு வரான். அவருக்கு ஸ்பெஷல் ரூம்லாம் இல்லை, தொழிலாளர்களுடைய அவரும் வந்து பாயை விரிச்சு கழுத அப்படியே தூங்குறது தானா. ஸோ ஒரு தொழிலாளியை பற்றி, தொழிலாளர் நலன் சார்ந்து, தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்தை பற்றி நடிச்சிடலாம். ஆனா அதற்காகவே வாழ முடியாது. இன்னைக்கு நான் இங்க வர்றதுக்காக நான் வரேன், ரொம்ப ஆமா அதை கடந்து தான் வரேன். பில்லர் லக்ஷ்மண் ஸ்ருதி சிக்னல்ல டிராபிக், அங்க இருந்து வடபழனியில இருந்து கொஞ்சம் தூரம் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த எம்எம்டிஏக்கு முன்னாடி தான் போயிருக்குது. மக்கள் கூட்டம் அலமோதுது. நீங்க ஒவ்வொருத்தரும் சைட்ல இருந்து பார்க்கலாம். சுதீஷ் ஆபீஸ் வடபழனி தாண்டவுடனே, அம்பிகா எம்போரியம் தாண்டவுடனே சுதீஷனுடைய ஆபீஸ், அவங்க மச்சானுடைய ஆபீஸ். அந்த இடத்தாண்டெல்லாம் ஒரு கட்சிக்காரன் கிடையாது, கட்சிக்காரெல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்கான். பட் மக்கள் இருக்கான்ல, மக்கள் அலை மோதிக்கிட்டு வரான், பாக்குறான், அழுகுறான். ஒரு ஒரு சின்ன பையனும் ஒரு கிளவியும் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க, உட்காந்துட்டு முக்காடு போட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கான தாக்கத்தை இவர் வந்து காமிச்சிருந்திருப்பாரு. நான் சொல்ற சிவாஜி கணேசனுடைய மரணம், நிறைய பேர் வருவாங்க, பெரிய பெரிய நடிகர்கள் இறந்து போனார்கள், எண்ணற்ற நபர்கள் வந்தார். அவர்கள் முகத்தை பார்ப்பதற்காக வருவார்கள், இப்பயாச்சும் பார்த்துடலாம்பா அப்படின்ட்டு வருவாங்க. ஆனால் வெகுஜன மக்கள் தன்னெழுச்சியாக விஜயகாந்த் அப்படின்ற ஒரு மனிதாபிமானம் கொண்ட, ஒரு மனிதநேயம் கொண்ட ஒரு மனிதரைனுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வேண்டும், போகும்போதாச்சும் நம்ம பார்த்துடணும் அப்படின்ட்டு திரண்டு வந்து நிக்கிறான் பாருங்க. அது சாதாரண. கலைஞர் இறந்து போனாருங்க, ஆப்வியஸ்லி இஸ் an important person. ஜெயலலிதா இறந்து போனாங்க, இம்பார்ட்டன்டான பர்சன். இவர்களுடைய மரணத்தை விடவும் எனக்கு விஜயகாந்தனுடைய மரணம் மிகவும் பாதிப்பை உள்ளாக்கி இருக்கிறது. பிகாஸ் they have been a politician. அவ்வளவுதான், அரசியல்வாதிகளாக இருந்திருக்கிறார்கள், மக்கள் நன்மைகள் செய்திருக்காங்க, இரு தலைவருக்குமே நன்மைகள் செய்திருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி விஜயகாந்த் அப்படின்ற அந்த மனுஷன் இருக்காருல்ல, ஒரு லெஜெண்டரியான ஒரு லீடர். நீங்க அவருடைய அரசியல் வாழ்க்கையே வந்து 2003 தான் தொடங்குது. 2003 என்ன ஆகுது அப்படின்னாக்கா, லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்குது. இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல அப்பெல்லாம் அவர் கட்சியெல்லாம் அறிவிக்கல. லோக்கல் பாடி எலெக்ஷன்ல என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அவருடைய ரசிகர் மன்றம் இருக்குல்ல, அந்த ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தேர்தல் நிற்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது, ஆனால் அதுதான் அந்த அரசியல் கட்சியை தொடங்குவதற்கான உந்து சக்தியாக இருந்தது அந்த நிகழ்வு தான். 2003 2005 கட்சி, 2006 தனித்து போட்டியிடுகிறார்கள். தனித்து போட்டியிட்டதில் கேப்டன் விஜயகாந்த் மட்டும் வெற்றி பெறுகிறார், சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுகிறார். இதுக்கப்புறம் அவருடைய ஸ்டாண்ட பார்த்தீங்கன்னா, ஏதோ எல்லாரும் நினைத்து கொண்டு இருப்போம் விஜயகாந்த் ஒன்றும் அவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண மாட்டார். பிகாஸ் he has an unpoliticalized peoples, unpoliticalized பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து வச்சிருக்கிறார். அரசியல் மயப்படுத்தப்படாத, இன்னும் அரசியல் ஸ்தூலமாக அரசியல் புரிதல் இல்லாத நபர்களை தான் வைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே இவரால் பெருசாக வர முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பாமக இருந்துச்சு. பாமக காரங்க தெரியும்ல எவ்வளவு அகேன்ஸ்டானவங்க விஜயகாந்துக்கிட்டு. சினிமா போட்டி, அந்த படத்துக்கான போட்டியெல்லாம் களவாண்டு போயிட்டாங்க, தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. விஜயகாந்த் தேர்தல் அந்த வடமாநிலங்களுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க அந்த ஒர்க், நீங்க பொலிட்டிக்கலான ஒரு ஒர்க், பொலிட்டிக்கலி நம்ம என்ன நகர்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம் என்பதற்கான அந்த திட்டமிடல் இருக்குல்ல, அப்படிப்பட்ட திட்டமிடல் இல்லாமல் நகர்ந்த ஒரு மனிதர் விஜயகாந்த். அவருடைய கல்யாணம் எப்படி நடந்துச்சு தெரியல, எல்லாரும் இந்த சிஎம் கூப்பிட்டு இல்ல அன்னைக்கு இருந்த தலைவர்களை கூப்பிட்டு திருமணம் செய்து கொள்வார்கள். ஆனால் விஜயகாந்த் என்ன தெரியுமா பண்ணாரு, தன்னுடைய தொண்டர்கள் மத்தியில் திருமணத்தை நடத்தி கொண்டார். தலைவர்கள் வந்தாங்க, ஆனா பொது வெளியில திருமணம் பண்ணிருக்கிறாரு. ஆனா ஓப்பன்னா நடத்துறது. மதுரையில கடா வெட்டுறாங்களாம், கடா பத்தலையாம், ஊருக்கே பந்தி போடுறதுல. அது தன்னுடைய தொண்டர்களை அந்த அளவுக்கு நேசித்த ஒரு நபர். அவர்களுடைய ஆதரவோடு 2005 கட்சியை தொடங்குறார். 2006 போட்டிடுறாரு, தனியா வந்து சீட்டு கிடைக்குது. 2000 அதுலயே ஒரே ஒரு இடத்துல வெற்றி பெறாரு. அதுலயே எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு தெரியுமா, 8.4% வாக்குகள். இதெல்லாம் மிராக்கலான ஒரு விஷயம். கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் இருக்குது, வைகோ இருக்கிறாரு, விசிகா இருக்குது, இவர்களுக்கெல்லாம் முன்னாடியே வந்துட்டாங்க. நீங்க காங்கிரஸ் பார்ட்டி இருக்குது, இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த வாக்கு சதவீதத்தை ஒட்டுமொத்தமாக அப்படியே அப்படி திருப்பி தோசைகள் அப்படியே திருப்பி போட்டா மாதிரி, தோசையை திருப்பி போட்டா மாதிரி ஒரு கிளர்ச்சி,
ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் அவர் மீது கவனம் செலுத்த ஆரம்பித்தது. திமுகன்ற ஒரு கட்சி, திராவிடன் ஐடியாலஜிய உருவாக்கின ஒரு கட்சி. பெரியார் தான் உருவாக்குறாரு, பட் ரூலிங் எலக்ட்ரோ பாலிடிக்ஸ்குள்ள வந்ததுல இருந்து சொல்றேன். விஜயகாந்த் என்கின்ற ஒரு தனி நபரினுடைய சிந்தனையிலிருந்து அவர் ஒருவருக்காக கூடிய கூட்டம் திமுக என்கின்ற கட்சியை எதிர்கட்சி பதவியிலிருந்து விரட்டி ஓரம் கட்டியது. நீங்க அதெல்லாம் சாதாரண விஷயம்லாம் கிடையாது. இங்க ஒண்ணு கலைஞர் அந்த சீட்ல உட்கார்ந்துருப்பாரு, இல்ல எம்ஜிஆர் அந்த சீட்ல, இல்ல ஜெயலலிதா வந்து உட்காந்துருப்பாங்க. எம்ஜிஆர் உட்கார்ந்தது இல்ல, ஜெயலலிதா வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இதுதான் திமுக அல்லாது ஒரு புதிய அரசியல் கட்சியை உருவாக்கியவர் விஜயகாந்த். கிட்டத்தட்ட 29 தொகுதிகள். ஆமா, 41 தொகுதிகள்ல நிக்கிறாங்க. 29 தொகுதிகளில் வெற்றி பெறுகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு வெற்றி பெறுகிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு எதிர்கட்சி தலைவராக மாறுகிறார். நீங்க மெஜாரிட்டிங்கிறப்போ அவங்க தான் எதிர்கட்சி. அதை விட மிக குறைவான வாக்கு சதவீதம் திமுக பெற்றது. ஆமா, ரொம்ப கம்மி. அதெல்லாம் வெக்க கேடு, தலைகுனிவு திமுகவிற்கு. அம்மையார் ஜெயலலிதா என்ன பண்றாங்க? ஜெயலலிதாவை திமுக காரர்களும் பேசியது கிடையாது வாயை திறந்து. ஊயெல்லாம் நீங்க வந்து புடவையை பிடிச்சி இழுத்துருக்கலாம், அது இதுன்ட்டு நிறைய இது நடந்திருக்கலாம். பட் ஆமா, நிறைய கதைகள் இருக்குது. அது கடைசியா அவங்க இழுக்கவும் இல்லை, அது அவங்களா போட்டுக்கிட்ட டிராமாவும் கூட அப்படின்றது. பாப்பா உமாநாத் அன்னைக்கு சிபிஎம்னுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவங்களும் அந்த குழுவில் இருந்தாங்க. அவர்கள் பக்கத்தில் தான் இருந்தார்கள். சொல்லிட்டாங்க அவங்க இழுக்கலைங்க, இது வந்து வேற கதைங்க அப்படின்ட்டாங்க. பட் எதிர்த்தாப்புல நின்று துணிச்சலாக வாதிடுவது என்பது இருக்குது அல்லவா, அது விஜயகாந்துக்கு அதிகமாகவே இருந்துச்சு. அதான் சொன்னாங்க, சினிமா பாணிலாம் இங்க வேலைக்காது, எதிரா சினிமா பாணி, தட் இஸ் மை ஆட்டிடியூட். நீங்க இந்நேரம் விஜயகாந்த் மட்டும், ஊடகங்கள் மட்டும் விஜயகாந்தை ப்ரோ பண்ணாம அவரை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் விஜயகாந்த். ஊடகங்களை கையாண்ட விதம் அப்படிங்கிறது ரொம்ப அக்ரெசிவா இருந்திருக்கு அப்படின்றது அது ஒரு காரணமா சொல்றாங்கல்ல. என்னதான் ஊடகங்கள் முன்னாடி வந்து பேசுறது, வார்த்தைகளை விடுறது, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அப்போது பெரிய அளவுக்கு கலைஞர் விடாததா, கலைஞர் பேசாததா, இல்ல இவருடைய அந்த தொனி பேசாததா, அந்த தொனி அப்படின்றதுதான் இங்க பிரச்சனையா. என்னைக்குமே சார், என்னைக்குமே we shouldn't criticize an human's attitude. It was his attitude because அவர் வந்த களம் அப்படி. நீங்க விவசாயம் பார்த்து வந்த உடல் அல்லவா அது, தொழிலாளர்களோடு சக தொழிலாளியாக வேலை செய்து உழைத்து உழைத்து மேலே வந்த உடல் அல்லவா அது. எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா வெள்ளை வெள்ளைன்னு இருப்பாங்க. காரு பங்களால ஓட வந்து நூலை போட்டுக்கிட்டு திரைத்துறையில் நடித்து கொண்டிருந்த போது அதற்கெல்லாம் மாற்றாக ஒருத்தர் வருகிறார், அதுவும் கருப்பாக ஒருத்தர் வருகிறார் என்பதெல்லாம் சாதாரண வேலை இல்லையா? அதெல்லாம் சாதாரண வேலையாது. நீங்க எந்த வாழ்க்கையே போராட்ட களமாக இருந்த அவங்க அப்பாவோட இருந்ததோட சரிங்க, அப்பாவுக்கு அப்புறம் அவர் போராட்ட களத்தில் தான் அவருடைய வாழ்க்கையே நடத்தி கொண்டிருக்கிறார். கடைசி அவர் உயிரை விடும்போது கூட போராட்ட களத்தில் தானே இருந்திருக்கிறார். He had struggled a lot. அது யாரும் மறுக்க முடியாது, எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் மறுக்க மாட்டார்கள். அதே நேரம் அவருடைய பேச்சுக்களும் சொற்களையும் ப்ரோ பண்ணது யாரு? பத்திரிகை தானே. அந்த பத்திரிகையை தூண்டி விட்டது யாரு? நான் சொல்லவா? ஒருத்தர் ரஜினிகாந்தோட ஒருத்தர் இருந்தாரு, கோட்டு சூட்டு சஃபாரி எல்லாம் போட்டுக்கிட்டு, அண்ணே அந்த படத்தை சொல்லிடுங்கண்ணே, ஒரு பத்திரிகை அண்ணே அந்த படத்தை. அப்போது வந்து ஜெயா டிவில இருந்தாரு. ஆமா, ஜெயலலிதாவுக்கு ரொம்ப மிகவும் நெருக்கமானவர். எதிர்கட்சி தலைவராக மாறுகிறார் விஜயகாந்த். ஏர்போர்ட்ல வம்பிழுக்கிறது, போயிட்டு போயிட்டு வம்பிழுப்பார். பார்த்துருக்கீங்களா இந்த வீடியோ? போயிட்டு போயிட்டு வம்பிழுத்துக்கிட்டே கிடப்பாரு. வம்பிழுத்து அவரை வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு ஆளாட்டம் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டார். நான் அப்படிதான் சொல்லுவேன், ஊடகங்கள் அவரை அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு. இன்னும் சொல்ல போனால் இன்று ஊடகங்கள் தரம் கெட்டு இருப்பதற்கான காரணம் அன்று நடந்த செயலில் இருந்து விஜயகாந்திடமிருந்து தொடங்குகிறது. அவரை சித்தரிக்கப்பட்டார். திட்டமிட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்தை இதற்கு பிறகு வளரவிடக்கூடாது, திமுக என்கின்ற ஒரு கட்சியை 2வது சட்டமன்ற தேர்தலில் வீழ்ச்சி அடைய வைத்து அவர்களை அரசியல் கட்சியே இல்லாமல் ஒழித்து கட்டுவதற்கான அளவுக்கு திறமை படைத்த விஜயகாந்த் நாளைக்கு நம்ம கிட்ட வந்தா நம்மளும் இப்படிதான் அடித்து ஓரங்கட்டப்படுவோம். விஜயகாந்த் கிட்ட திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணிக்கு அலைய வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். எனவே நம்முடைய டாமினன்ஸை நம்ம காட்டணுன்றதுக்காக அவர் மீது எத்தனை
குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக வைக்க முடியுமோ அத்தனை குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக வைப்பதற்கு அம்மையார் ஜெயலலிதா அன்றிருந்த முதல்வர் எல்லா வேலைகளையும் பார்த்தார். நீங்க இந்த அந்த அந்த மனுஷன் யார், அந்த தாத்தா ரஜினிகாந்த் கிட்ட போயிட்டு பேசினார்ல அந்த தாத்தாவுடைய கல்யாணத்துக்கு சசிகலா போயிருக்கிறாங்க, தாத்தாவுடைய மகளுடைய திருமணத்துக்கு சசிகலா போயிருக்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா வாழ்த்து செய்தி அனுப்பி இருக்கிறார், நிதி உதவி இருக்கிறார். அப்ப இதெல்லாம் நீங்க பொருத்தி பாருங்களேன். அதிமுகவுடைய ஆதரவாளர் எந்திருக்கேன்னு அவரே சொல்லியிருக்காரு, அவரும் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு அவரை காலி பண்றதுக்கு இங்க சதி வேலைகள் நடந்துச்சு. இன்ஃபேக்ட் சன் பிக்சர்ஸ் இருக்கு, சன் டிவி இருக்கு, சன் நெட்வொர்க் இருக்கு, they too did it. அவங்களும் அதை பண்ணாங்க, பண்ணாமலாம் கிடையாது, ட்ரெண்ட் பண்ணாங்க. விஜயகாந்த்னா ட்ரெண்ட். விஜயகாந்த் அவருடைய அப்போதைய அந்த டெசிஷனுக்கு அதற்கு பின்னாடி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு பொதுவான பார்வை நிறைய சொல்றாங்க. ஆனா வைகோ இதற்கு காரணமா நீங்க பொருத்தி பாக்குற மாதிரி தெரியுது. இல்ல, வைகோவும் ஒரு காரணம் தானே. கடைசி நேரத்துல நிக்க மாட்டேன்ட்டாருங்க. he should stand. அவர் அந்த இடத்துல நின்றுக்கணும். நிக்காமல் போனது அந்த மக்கள் நல கூட்டணியினுடைய பலவீனமாக மக்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அதை விடவும் மோசமாக சொல்லணும்னு சொன்னாக்க இந்த ஊடகங்கள் வைகோவை மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற்றால் திமுக அதிமுக அல்லாத ஒரு அரசியல் கட்சி வந்துவிடும். அரசியலமைப்பு சட்டம் எதை சொல்லுகிறதோ கூட்டாட்சி தத்துவத்தை நிர்பந்திக்குமோ என்கின்ற அச்சத்தில் இவர்கள் மக்கள் நல கூட்டணியை கவுத்துனாங்க. அதுக்கு வைகோ பகடக்காயாக பயன்படுத்தப்பட்டு விட்டாரா அல்லது பயன்பட்டு விட்டாரா என்கின்ற கேள்வி $1 மில்லியன் கேள்விதான். அவர் நின்றுக்கணும். அன்னைக்கு அவர் நின்று இருந்தா நிச்சயமாக எதிர்கட்சியாக வருவதற்கான பெரிய வாய்ப்பு இருந்திருக்கும். திமுகவும் அதிமுகவும் அதை வைத்து அரசியல் செய்திருக்காது, ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இருந்திருக்கும். ஏன்னா தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத சட்டமன்றம் அதுதான். நீங்க தமிழ்நாட்டுல எண்ணற்ற தொழிலாளர் திருத்த சட்டங்கள், அம்பேத்கர் 8 மணி நேரம் வேலையை கொண்டு வந்துட்டாரு. ஆனா 8 மணி நேரம் வேலை வேண்டும் என்று போராடிய கம்யூனிஸ்டுகளுடைய பங்களிப்பு சட்டமன்றத்தில் அதிகம். ஐடி செக்டார்ஸ்ல கார்பரேட் நிறுவனங்கள்ல 8 மணி நேரம் தான் வேலை, அங்க யூனியன் வேணும்னு கேட்டது இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் தான். தொழிலாளர் சட்டங்களை திருத்தியது இவர்கள் தான். இன்னும் சொல்ல போனா பொது விநியோக முறை, இப்போ இறந்து போனாரே என் சங்கரையா, தகைசால் தமிழர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தோழர் சங்கரையா, ரேஷன் கடை திட்டத்தை கொண்டு வந்தவர் கம்யூனிஸ்டுகள் தான். எப்படியா கொண்டு வந்தாங்க? சட்டமன்றத்தின் மூலமா கொண்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட மக்கள் நலத்திட்டம் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தவர்கள் அவர்கள் தான். முதல் முறையாக தமிழக சட்டமன்றத்தில் கம்யூனிஸ்டுகள் இல்லாத சட்டமன்றமாக அமைந்ததுதான். அதற்கு காரணம் வைகோ அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னுடைய தனிப்பட்ட இதுல நான் சொல்லுவேன். சோ இப்படி ஆகுது. நீங்க விஜயகாந்த இப்பவும் சரி, நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க நம்ம சேனல்லயே நிறைய தோழர் தடாரகியம் இருக்கிறாரு, தமிழா பாண்டியன் வருகிறார், அண்ணன் சவுக்கு சங்கர் வருகிறார், ஜேர்னலிஸ்ட், எந்த ஒரு அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் விஜயகாந்தை மோசமானவர் என்று சொல்ல மாட்டார்கள். இன் his personal life and in political life he was very genuine. மிகவும் நேர்மையாக எப்படி திரைகளில் அவர் காட்சி அமைத்தாரோ அதே போன்ற வாழ்க்கையை நிகழ்காலத்தில் வாழ்ந்து காமித்தவர் விஜயகாந்த் அப்படின்னா அது மிகையாக. இன்னைக்கு அவருடைய எப்படி சொல்ல, அரசு மரியாதையோடு அவருக்கான முழு அரசு மரியாதையோட உடல் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு ஒரு உன்னதமான பரிசுத்தமான ஒரு தலைவரை, பரிசுத்தமான நடிகரை, பரிசுத்தமான ஒரு மனிதரை தமிழ்நாடு இழந்திருக்கிறது அப்படின்ட்டு நான் கருதுறேன். நான் மீண்டும் அந்த குடும்பத்திற்கும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாளைக்கு 4:30 மணிக்கு அவருடைய இறுதி அடக்கம் செய்ய இருக்கிறாங்க. அவருடைய கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் செய்ய இருக்கிறார்கள். எல்லா மக்களும் போகணும். சமகாலத்தில் நம்மோடு வாழ்ந்த ஒரு உன்னதமான மனிதர்களில் விஜயகாந்த் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர். தமிழ்நாட்டினுடைய அரசியலிலும் சரி, சினிமா துறையிலும் சரி அவருடைய பங்களிப்பு அப்படின்றது அளப்பெரியது. அப்படிப்பட்ட மனுஷங்கள்லாம் நடிச்சு மக்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி தான் வீட்டுக்குள்ள 1 இன்ச்சு தண்ணி வந்துருச்சு,
முழங்கால் அளவுக்கு தண்ணி வந்துருச்சுன்றதுக்காகலாம் வாய் பேசின நடிகர் சங்கத்தினுடைய தலைவர்கள், தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டிற்கு எதிராக மக்களுடைய நலனை கருதாமல் முன்னுக்கு பின் அரசியலை பேசிக்கொண்டிருந்தவர்கள் மத்தியில் தலைவர் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் ஒப்பற்ற ஒரு தலைவர். அவரை தமிழ்நாடு இழந்திருக்கிறது. இன்று அவருடைய மறைவை தென்னிந்தியாவே, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா எல்லோரும் அந்த இரங்கலை அனுசரிக்கிறார்கள். நிச்சயமாக இது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் இது ஒரு வெற்றிடம்னு நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு விஜயகாந்த் உச்சகட்டத்தை தொட்டாரோ அதே அளவு வேகமாக வீழ்ச்சி அடைந்ததற்கான காரணம் கட்சியில் கொள்கை பிடிப்போடு இல்லாத நபர்கள். கட்சியினுடைய கொள்கைகளை நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் எப்படிப்பட்ட கொள்கைகளை நாம் அமுல்படுத்த போகிறோம், மக்களுக்கு எதை செய்ய போகிறோம் என்பதை பிரகடனம் படுத்தாத ஒரு நிலைதான் அவருடைய கட்சி வீழ்ந்ததற்கான காரணம் அப்படின்ட்டு நான் இன்னொன்னு சொல்லுவேன். நீங்க எம்ஜிஆர் இருக்கார்ல, எப்படி வாரி வாரி கொடுக்கணும்னு சொன்னாரு, அவர் ஜஸ்ட் சொன்னாரு. ஆனா செய்து காட்டியவர் விஜயகாந்த். கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்தை நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். நிச்சயமாக விஜயகாந்த் அவர்கள் தொடர்பான பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுடைய அரங்கிற்கு நேர்காணல் தெரிவிக்க மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.